ஹலோ எவ்ரிவன். இந்த உலகத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மர்மமோ இப்போ இந்த நிமிஷம் கூட நடந்துட்டு இருக்கலாம். இந்த உலகத்துல ஒவ்வொரு புதிருக்கு பின்னாடியும் ஒரு காரணம் இருக்கும். இதை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு விஞ்ஞானிகளும் அறிவியலாளர்களும் ரொம்பவே கடுமையா முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா அவங்க என்னதான் கடுமையா முயற்சி செஞ்சாலும் கூட அவங்களால கூட இன்னுமே சில மர்மங்களை கண்டுபிடிக்க முடியல. அப்படி முடிவே கிடைக்காத 10 மர்மமான தீர்வு கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்பர் 1, மெடோனஸ் பெயிண்டிங். 15ஆம் நூற்றாண்டுல வரையப்பட்ட ஒரு ஓவியத்துல யூஎஃப்ஓவும் இருக்குது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த கலைஞர்கள் அவங்களுடைய ஓவியங்கள்ல இந்த யூஎஃப்ஓக்களை வரைஞ்சிருக்காங்க. ஒருவேளை அவங்க வானத்துல யூஎஃப்ஓக்களை பார்த்திருக்கலாம்னு வரலாற்றாசிரியர்கள் நம்புறாங்க. அப்படிப்பட்ட ஓவியர்கள்ல ஒருத்தர் தான் டொமினிகோ கிர்லாண்டியோ. இவர் தான் புகழ்பெற்ற மெடோனா வித் செயின்ட் கிவானியோ ஓவியத்தை 15ஆம் நூற்றாண்டுகள்ல வரைஞ்சது. இந்த ஓவியத்துடைய பேக்ரவுண்ட்ல முகத்துல கைய வச்சுக்கிட்டு வானத்துல எதையோ அசாதாரணமான ஒன்ன பாக்குற மாதிரி ஒரு மனிதர் நின்றுகிட்டு இருப்பாரு. வேற்று கிரக வாசிகள் கூட அன்றைய மனிதர்கள் எப்படி தொடர்பு கொண்டிருப்பாங்க அப்படின்னு இந்த ஓவியத்துல ஓவியர் நமக்கு சொல்றதா சிலர் நம்புறாங்க. வேறு சிலர் இந்த கான்ஸ்பிரசி தியரி ரொம்பவே முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஓவியம் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய அந்த மர்மமான விஷயம் ஒரு தேவதையா கூட இருக்கலாம்னு சிலர் நம்புறாங்க. ஆனா இந்த ஓவியத்துல இருக்கக்கூடிய அந்த மர்மமான பொருள் தேவதைய மாதிரி இல்லாம பார்க்கறதுக்கு பறக்கும் தட்டு மாதிரி இருக்கிறது தான் இந்த இடத்துல ரொம்பவே மர்மமா பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 2, ஸ்ட்ரவுட் ஆஃப் டர்ன். இது இட்டாலியில இருக்கக்கூடிய டுரின் நகரத்துல அமைஞ்சிருக்கு. ஜான் தி பாப்டிஸ்ட் சர்ச்சில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியமான துணி தான் இது. இந்த துணியில ஒரு மனிதனுடைய ஓவியம் இருக்குது. இந்த துணியும் அதுல இருக்கக்கூடிய முகமும் ஜீசஸ் கிறிஸ்டுடையது. இந்த துணியில தான் ஜீசஸ் சுற்றப்பட்டு புதைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்பப்படுது. இந்த துணியை பத்தி பல ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு இப்ப வரைக்கும். இந்த துணியை கார்பன் டேட்டிங் பண்ணினதுல 12 இல்லது 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா ஜீசஸ் கிறிஸ்ட் 2000 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சிலுவையில் அறையப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இட்டாலியை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி அந்த கார்பன் டேட்டிங் பண்ணின ஆய்வின் முடிவு சரியானது இல்லை அப்படின்னு நிராகரிச்சிருக்காரு. ஏன்னா இந்த துணி உண்மையிலேயே ஜீசஸ் கிறிஸ்டுடையதா இருக்கலாம் மற்றும் இதை ஆராய்ச்சியினால நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது, நிரூபிக்கவும் முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த துணியை இப்போ வரைக்கும் எல்லாரும் மர்மமான ஒரு விஷயமா தான் பார்த்துட்டு வராங்க. நம்பர் 3, மிஸ்ட்ரி ஆஃப் லண்டன். 1888ஆம் ஆண்டு லண்டன்ல இருக்கக்கூடிய ஒயிட் சேப்பல் மாவட்டத்துல ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பருக்குள்ள 5 பெண்கள் ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா ரொம்பவே மர்மமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த 5 பெண்களுமே ஒரே மாதிரி கொல்லப்பட்டிருந்திருக்காங்க. இந்த சம்பவத்துக்கு யார் காரணம்னு போலீசாரால கூட கண்டுபிடிக்க முடியலையாம். இந்த நேரத்துல தான் போலீசாருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. அந்த கடிதத்தை எழுதினது அந்த கொலையாளி தானா மற்றும் அவருடைய பெயர் ஜாக் தி ரிப்பர்னு சொல்லப்படுது. பல விசாரணைக்கு அப்புறமா அந்த கடிதம் போலியானதுன்னு போலீசாருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல லண்டன்ல இந்த ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற பெயர் ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு. இந்த மர்மம் நடந்து 135 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்னுமே கொலையாளி யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியலையாம். இது இப்ப வரைக்கும் லண்டன்ல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான மர்மங்கள் அங்கங்க பேசப்பட்டுக்கிட்டே தான் வருது. நம்பர் 4, பபுஷ்கா லேடி. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவில் ரொம்பவே விரும்பப்பட்ட ஜனாதிபதிகளில் ஒருத்தர். அவர் 22 நவம்பர் 1963ஆம் ஆண்டு பகிரங்கமாக படுகொலை செய்யப்பட்டார். லீ ஹார்வே ஓஸ்வால்டு தான் கொலையாளி அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனால் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா கொலையின் போது ஓஸ்வால்டு ஜனாதிபதியின் கார்ல இருந்து ரொம்பவே தூரத்தில் இருந்ததுனால அவர் உண்மையான கொலையாளி இல்லை அப்படின்னு நிறைய பேர் நம்பியிருக்காங்க. ஜனாதிபதியை சுட்டு கொன்னதுக்கு அப்புறமா கொலையாளி தப்பிச்சு போனதாகவும் நம்பப்படுது. ஜனாதிபதி சுட்டப்பட்ட அன்னைக்கு அப்போ அவர் காரை சுத்தி நிறைய மக்களும் ஊடகங்களும் இருந்ததா பல கேமராக்கள் பதிவு செஞ்சிருக்கு. இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட பதிவுகளையும் புகைப்படங்களையும் FBI பார்த்தப்போ அதுல ஒரு வயதான பெண் அவங்க முகத்தை மறைச்ச மாதிரி தலையில ஒரு ஸ்கார்ஃப் கட்டி இருந்திருக்காங்க. அந்த பெண் கையில கேமரா வச்சுக்கிட்டு அந்த ஈவெண்ட்டை போட்டோ எடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. FBI அந்த வயதான பெண்ணை பிடிக்க எவ்வளவு முயற்சி செஞ்சிருக்காங்களாம். ஆனா அந்த முயற்சி எல்லாமே தோல்வியை தான் தழுவியிருக்கு. FBI அந்த வயதான பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தவும் இந்த வழக்குக்கு உதவும் வகையில அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோவை ஒப்படைக்குமாறும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனா அந்த வயதான பெண் வெளிவரவே இல்லையாம். இந்த சம்பவம் நடந்தப்போ FBI ரொம்பவே ஆச்சரியப்படுத்தினது என்னன்னா, துப்பாக்கி சூட்டுக்கு அப்புறமா எல்லாருமே பயந்து ஓடுனாங்க. ஆனா இந்த வயதான பெண்மணி மட்டும் எந்தவித பயமும் இல்லாம தொடர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த பெண்ணுடைய அடையாளம் இன்னைக்கு வரைக்கும் மர்மமா தான் இருக்குது. சில பேர் இந்த பெண் தான் உண்மையான குற்றவாளி, அவங்க கையில இருந்தது கேமரா இல்ல துப்பாக்கின்னு சில கோட்பாட்டுகளை உருவாக்கி இருக்காங்க. இந்த பெண் அவங்க தலையில அணிந்திருந்த ஸ்கார்ஃப் பொதுவா ரஷ்யால வயதான பெண்கள் அணிவதால இவங்களை பபுஷ்கா பெண் அப்படின்னும் அழைக்கிறாங்க.
ரஷ்யன் மொழியில பபுஷ்கானா பாட்டின்னு அர்த்தமா. நம்பர் 5 எஸ்எஸ் அவுராங் மெடன். தி பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் படத்துல வர்ற மாதிரியே பேய் கப்பல்கள் எல்லாமே நிஜத்திலையும் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? 1947ஆம் ஆண்டு மலாக்கா ஸ்ட்ரீட்ல பயணிச்ச ஒரு கப்பல்ல இருந்து அவசர உதவிக்கான ஒரு அழைப்பு வந்திருக்கு. சில்வர் ஸ்டார்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு அமெரிக்கன் கப்பல் அந்த அழைப்பை கேட்டு அவங்களுக்கு உதவ போயிருக்காங்க. அந்த கப்பலான எஸ்எஸ் அவுராங் மெடன்ல பணியாளர்கள் யாருமே இருக்கிறதுக்கான அறிகுறியே இல்லையாம். இதனால சில்வர் ஸ்டார்ல இருந்த ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா எஸ்எஸ் அவுராங் மெடன் கப்பலுக்குள்ள போய் பாக்குறாங்க. அங்க போய் பார்க்கும்போது அந்த கப்பல்ல வேலை செஞ்ச எல்லாருமே எதையோ பார்த்து பயந்து போன மாதிரி இறந்து கிடந்திருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா அமெரிக்க கப்பல் பணியாளர்கள் அந்த கப்பலுடைய பாய்லர் டெக்குக்கு போயிருக்காங்க. அங்க போன போது 100 டிகிரிக்கும் மேல வெப்பம் இருந்த இடத்துல ஏதோ ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி அவங்க உணர்ந்திருக்காங்க. உடனே பயந்து போய் அவங்களுடைய கப்பலுக்கே திரும்பி வந்திருக்காங்களாம். இந்த எஸ்எஸ் அவுராங் மெடன் கப்பலை நம்ம டோப் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த கப்பலை இழுக்கும்போது அந்த கப்பல் முழுமையா வெடிச்சு செதற ஆரம்பிச்சு கடலுக்குள்ள முழுமையா மூழ்கி இருக்கு. இதை பார்த்த அமெரிக்க கப்பலின் குழு கண்டிப்பா அந்த கப்பல்ல ஏதோ அமானுஷ்ய சக்தி இருக்கிறத நம்பி இருக்காங்க. இந்த சம்பவம் உண்மைன்னு சில்வர் ஸ்டார் குழு சொன்னாலும் கூட எஸ்எஸ் அவுராங் மெடன் கப்பல்ல அப்படி என்னதான் நடந்தது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியலையா, மர்மமான விஷயமா தான் இருக்குதான். நம்பர் 6 அமீலியா எர்ஹார்ட். இவங்க ஒரு அமெரிக்க விமானி. அட்லாண்டிக் பெருங்கடல்ல தனியா பறந்த முதல் பெண்மணி இவங்க தான். அமீலியா இது மாதிரி பல ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய விமான பயணங்களை பத்தி நிறைய புக்ஸ் கூட எழுதியிருக்காங்க. 1936ஆம் ஆண்டு அமீலியா உலகத்தையே முழுமையா அவங்களுடைய விமானத்துல பறக்க திட்டமிட்டிருந்திருக்காங்க. சரியா ஜூலை 1937ஆம் ஆண்டு அவங்களுடைய பயணத்தை தொடங்கி இருக்காங்க. ஜூலை 2ஆம் தேதி 1937ஆம் ஆண்டு பசிபிக் பெருங்கடல் மேல பறக்கும்போது அவங்களுடைய விமானம் காணாம போயிருந்திருக்கு. அமீலியா காணாம போன சில மணி நேரத்திலேயே விமானத்தை தேடும் பணிகள் தொடங்கியிருக்கு. பல முறை அமீலியாவுடைய விமானத்தை தேடியும் அது கிடைக்கலையாம். ஜான்வரி 5ஆம் தேதி 1939ஆம் ஆண்டு அமீலியா இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. மலேசியன் ஏர்லைன்ஸ் MH370 மாதிரி அமீலியா மற்றும் அவருடைய விமானமும் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமா தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. இது பத்தி பல கதைகள் இருந்தாலும் உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியலையாம். நம்பர் 7 ஸ்டோன்ஹெஞ்ச். ஸ்டோன்ஹெஞ்சஸ் பற்றி நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இங்கிலாந்தில் காணப்படக்கூடிய பெரிய உருண்டையான கற்பாறைகள்னால செய்யப்பட்டது. இது பூமியுடைய மேற்பரப்பை தோண்டி வட்டமாக செதுக்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 5000 வருடங்கள் பழமையானது. அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளுக்கும் பழமையானது அப்படின்னு நம்பப்படுது. பண்டைய கால மனிதர்கள் இதை எதற்காக செதுக்கினாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியல. சில வரலாற்று ஆசிரியர்கள் இந்த ஸ்டோன்ஹெஞ்சஸ் சில வானியல் குணப்படுத்தும் நோக்கங்களுக்காக செய்யப்பட்டிருந்திருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அந்த காலத்துல கிடைச்ச கருவிகளை வச்சு இந்த கட்டமைப்பு உருவாக்க பல 100 ஆண்டுகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க. ஸ்டோன்ஹெஞ்சுடைய மர்மம் இன்னைக்கு வரைக்கும் தீர்க்கப்படாத ஒரு மர்மமா தான் இருந்து வருது. நம்பர் 8 இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். 1920ஆம் ஆண்டு அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த நாகரிகம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த நாகரிகத்துல வாழ்ந்த மக்கள் அந்த காலத்துல வாழ்ந்த பல நாகரிகங்கள்ல ரொம்பவே முன்னேறி இருந்திருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியில கிடைச்ச பொருட்களை பார்க்கும்போது இந்த நகரத்துல வாழ்ந்த மக்கள் நல்ல வாழ்க்கை முறையை தான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இவங்க வாழ்ந்த சுட்ட செங்கல் வீடுகள், உயரமான மற்றும் பெரிய கட்டிடங்கள், வீடுகள்ல இருக்கக்கூடிய அழுக்கு தண்ணீரை வெளியேற்றக்கூடிய கால்வாய்கள், ஹமாம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய குளியல் அறைகள், பல நவீன கட்டிடங்கள்னு இருந்திருக்கு. இவ்வளவு மேம்பட்ட நாகரிகம் எப்படி முடிவுக்கு வந்தது? இந்த கேள்விக்கான பதில பல ஆண்டுகளா வரலாற்றாசிரியர்கள் தேடிக்கிட்டு தான் வராங்க. ஆனா இன்னும் கிடைக்கல. இந்த நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகளுக்கும் மேலாகுது. ஆனா இந்த மக்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிறதுக்கான காரணம் இப்ப வரைக்கும் தீர்க்கப்படாத மர்மமாகவே தான் இருந்து வருது. இந்த மக்களை பத்தி சில கோட்பாடுகள் இருக்கு. காலநிலை மாற்றம் மற்றும் வெள்ளம் இவங்க வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. சிலர் ஏதோ தொற்றுநோய் ஏற்பட்டிருக்கலாம், அதனால அவங்க இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. மற்றும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆரியர்கள் இந்த நகரத்தை தாக்கி இந்த நாகரிகத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நகரத்தை பத்தி நிறைய விதமான கோட்பாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்பும்படியான எந்த விதமான ஆதாரமும் எப்படி இந்த நாகரிகம் அழிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு இல்லை. அதுதான் இப்போ வரைக்கும் மர்மமா பார்க்கப்பட்டு வருது. நம்பர் 9 ரோங்கோ ரோங்கோ ஸ்கிரிப்ட். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளா ரோங்கோ ரோங்கோ அப்படிங்கிற பழங்கால ஸ்கிரிப்டை டீகோட் பண்ண முயற்சி செஞ்சுட்டு தான் வராங்க. ஆனா இந்த ஸ்கிரிப்டை அவ்வளவு எளிதா இவங்களால உடைக்க முடியல. இந்த பழமையான மொழியை புரிஞ்சா பண்டைய கால மக்களை பத்தியும் அவங்களுடைய கலாச்சாரத்தை பத்தியும் முழுசா புரிஞ்சுக்க முடியும். ரோங்கோ ரோங்கோ ஸ்கிரிப்ட் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில ஈஸ்டர் தீவுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மொழியில 120 சிம்பிள்ஸ் இருக்கு. இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. இந்த ஸ்கிரிப்டானது எப்போ எங்க உருவானது அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இப்போ வரைக்கும் இல்லை.
இந்த தீவில் இருக்கக்கூடிய மக்கள் 1860ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த மொழியை பயன்படுத்தினாங்க அப்படின்னு நம்பப்படுது. கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா இது காலப்போக்கில் அழிஞ்சும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ரோங்கரோங்கோ ஸ்கிரிப்ட் கிட்டத்தட்ட இந்தியாவுடைய சிந்து சமவெளி நாகரிகத்துல பயன்படுத்தப்பட்ட எழுத்துக்கள் மாதிரியே இருக்கு. ஈஸ்டர் தீவுக்கும் சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் சுமார் 20,000 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இப்படி இந்த மாதிரி தூரம் இருக்கும்போது எப்படி இந்த எழுத்துக்கள் மட்டும் ஒத்து போகுது? இந்த 2 மொழிகளையுமே மனிதர்களால புரிஞ்சுக்க முடியல. இத பத்தின ஆராய்ச்சிகள் தொடர்ந்து இப்ப வரைக்கும் நடந்துகிட்டு தான் வருதாம். நம்பர் 10, ஷெப்ஹர்ட்ஸ் மோனுமெண்ட். இங்கிலாந்துல ஷெப்ஹர்ட்ஸ் மோனுமெண்ட் அப்படிங்கிற ஒரு நினைவு சின்னம் இருக்குது. 1763ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இதை பார்த்தீங்கன்னா இதுல செதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஓவியம் நிக்கோலஸ் பவுஸுங்கிற ஓவியர்னால வரையப்பட்டிருக்கு. இது ஷெப்ஹர்ட்ஸ் ஆஃப் ஆர்கேடியாங்கிற ஓவியத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஓவியத்தின் கீழே 10 எழுத்துக்கள் கொண்ட ஒரு கோடு எழுதப்பட்டிருக்கு. இந்த மோனுமெண்ட் கட்டப்பட்டு இந்த கோடுகள் அந்த மோனுமெண்ட்ல எழுதப்பட்டு 250 ஆண்டுகள் கடந்துருச்சான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கோட்ஸ் என்ன சொல்லுதுன்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியல. பிரபல பயாலஜிஸ்டான சார்லஸ் டார்வின் இந்த கோடுகளை புரிஞ்சுக்க ரொம்பவே கடுமையா முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா அது அவராலேயுமே முடியலையாம். 2006ஆம் ஆண்டு வெளிவந்த தி டாவின்சி கோட் திரைப்படத்தை நீங்க பார்த்திருந்தா உங்களுக்கு ஹோலி கிரேல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பல கோட்பாடுகளின்படி இந்த 10 எழுத்துக்கள் கொண்ட கோட்களை நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஹோலி கிரேல் இருக்க இடத்தை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் 2 நூற்றாண்டுகள் ஆகியும் இந்த கோடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியலை அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் மர்மமான விஷயமா இருக்குது. ஹோலி கிரேலுங்கிறது குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டு ஒரு அற்புதமான பொக்கிஷம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே கைஸ், இந்த வீடியோ இப்போ முடிவுக்கு வருது. இப்போ நம்ம பார்த்ததுலேயே இந்த 10 அன்சால்வ்டு மிஸ்ட்ரியில் எது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ மாதிரி நிறைய தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம அறம் யாத்ரினில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.